இதனால பாதிக்கப்பட போறது பாத்தீங்கன்னா ஜென் இசட் என்று சொல்லப்படுகின்ற அந்த 18 வயது வாக்காளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இளைஞர்கள், இவர்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 2004, 2003, 2004 கட்டத்தில் எடுத்த வாக்காளர் பட்டியலை தான் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சேர்ந்தவர்கள் அல்லது முகவரி மாறியவர்களை எல்லாம் நீங்க நிறுங்க அப்படிங்கிறாங்க. டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்க நிரூபிங்கன்றாங்க. அதில் பாதிக்கப்படுபவர்கள் இளைஞர்களுமாகத்தான் இருக்கும். எனவே இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதற்காகத்தான் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அந்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. ஏனென்றால் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு அடையணும். நீங்க இவங்க வாக்கு திருட்டு பண்றாங்கன்னு நம்ம ஒதுங்கி போயிட முடியாது. அந்த வாக்கு திருட்டினை முறியடித்து எனக்கு என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமை என்று ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும், போராட முன்வர வேண்டும், தன்னுடைய வாக்கை செலுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக வாக்கு திருட்டை முறியடிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இந்திய வாக்காளர்களுக்கு. காங்கிரஸ் வெற்றியை பாஜக வெற்றியாக மாற்றும் முயற்சி நடைபெறுகிறது, மிகப்பெரிய சதி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. இப்போ நாளைக்கு பீகார் நடக்க இருக்கிற நேரத்தில் அங்கேயும் ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இப்போ தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் தொடங்கிட்டாங்க, நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, அவங்க எல்லாரும் நினைக்கிறத விட சிறப்பாக செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு மட்டுமில்லை, நீதிமன்றத்துக்கும் போக தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதிமுக இதை வரவேற்குது. பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை திருப்பி சொல்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி ஊதுகுழலாக மாறிவிட்டது நம்ம பாக்குறோம். அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக விட்டன. அதே பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒன்றாக இணைந்து சதியை செய்கிறதுன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க இவர் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ முன்னும் குறிப்பிட்ட தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து மற்றவற்றிலாம் ஊர்வல்காரர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான வாக்கு இப்ப கூட பிரதமர் பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல ஊழல்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கிறது, அவர்களுக்காக வாக்கு கேட்கிறது அப்படின்னு எல்லாம் பேசினார். ஆனா இந்த 65 லட்சம் பேர் நீக்கினீங்க, 60 லட்சம் பேர்ல எவ்வளவு ஊடுருவல்காரர்களை நீங்க நீக்கினீங்கன்னு கேட்டா அந்த லிஸ்ட் இல்ல. அப்படி என்றால் அப்படி உடனே தேர்தல் ஆணையம் கையை விரிச்சிருச்சு. நாங்க உடனே ஆர்டிஐல போட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க, எவ்வளவு பேரை நீக்கினார்கள் என்பதை கேட்கிறாங்க. கேட்கிறப்ப 10 பேர் தத்தம், அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி வாக்காளர்கள்ல 10 பேர் வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி இங்க இருப்பவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 10 பேர்லயும் 3 பேர் இறந்து விட்டாங்க.